ஆப்கானிஸ்தான் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2200 அதிகரிப்பு. அடுத்தடுத்து ஏற்படும் நிலநடுக்கங்களால் உருண்டு விழும் பாறைகளால் மீட்புப் பணியில் சிக்கல். நேபாளத்தில் ஃபேஸ்புக், எக்ஸ், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட 26 சமூக வலைதளங்களுக்கு தடை. நேபாள நாட்டு சட்ட விதிகளுக்கு இணங்க மறுத்ததை காரணம் என தகவல். ஜிஎஸ்டி சீர்திருத்தம் குறித்து பிரதமர் மோடி பெருமிதம். தீபாவளி, சாத் பூஜை பண்டிகைக்காக மத்திய அரசு இரட்டை பரிசை அறிவித்துள்ளதாக பேச்சு. மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் 8 ஆண்டுகள் தாமதமானது. முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சனம். காகிதத்தின் மீதான ஜிஎஸ்டி வரியை 18 விழுக்காடாக உயர்த்தியிருப்பதற்கு தமிழ்நாடு கேலண்டர் உற்பத்தியாளர்கள் சங்கம் கவலை. கேலண்டர், டைரி உள்ளிட்ட பொருட்கள் 6% வரை விலை உயர்வை சந்திக்க வழிவகுத்துள்ளதாக அறிக்கை. இந்தியாவின் சிறந்த கல்வி நிறுவனங்கள் பட்டியலில் தொடர்ந்து 7வது ஆண்டாக சென்னை ஐஐடி முதலிடம். மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் 2ஆம் இடம் பிடித்தது சென்னை அண்ணா பல்கலைக்கழகம். NIRF தரவரிசை பட்டியல் மூலம் உயர்கல்வியில் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என மீண்டும் ஒருமுறை நிரூபணம். மாணவர் அனைவரையும் உள்ளடக்கிய சூழலுக்கு கிடைத்த வெற்றி எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். முதல்வர் ஸ்டாலின் விளம்பர ஆட்சியை நடத்துவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திமுக ஆட்சியின் ஊழலை அமலாக்கத்துறை வெளிக்கொண்டு வந்திருப்பதாகவும் பேச்சு. என்னென்னலாம் முறைகேடு இருக்குது ஆய்வு செஞ்சு அவர்கள் சோதனை செய்த பொழுது சுமார் 1000 கோடி முதற்கட்டமாக முறைகேடு நடப்பதை கண்டுபிடிச்சாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. பத்திரிகையில் வந்த செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது நிலைப்பாட்டை இன்று அறிவிப்பதால் தமிழக அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்பு. பாஜக கூட்டணியிலிருந்து விலகிய முடிவை ஓ. பன்னீர்செல்வம், தினகரன் இருவரும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். பாஜக தலைமை மீது அதிருப்தி இல்லை எனவும் அண்ணாமலை பேட்டி. அண்ணன் டிடிவி அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் தங்களுடைய எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளை நிச்சயமா மறுபரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை ஒரு புறம் எனக்கு இருக்கு. பெரிய உள்ளம் கொண்டவர்கள், நல்ல மனிதர்கள், நிச்சயமா பரிசீலனை செய்வாங்க. அதனால இப்பவே தேவையில்லாம குழப்பி வேறு வேறு யூகங்களுக்கு விடை கொடுத்து நாங்க பதில் சொன்னா அது நல்லா இருக்காதுங்க. தமிழக பாஜகவில் உள்ள 25 அணிகளுக்கு அமைப்பாளர்களை நியமித்து நயினார் நாகேந்திரன் உத்தரவு. விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு அமைப்பாளராக மகன் நயினார் பாலாஜிக்கு பொறுப்பு. திமுகவுக்கு தனித்து போட்டியிட தைரியம் இருக்கிறதா என அன்புமணி கேள்வி. திமுக தனித்து போட்டியிட்டால் பாமகவும் தனித்து போட்டியிடும் என சவால். திமுக தனியாக போட்டியிட்டால் பாமக தனியாக போட்டியிட தயங்காது. அந்த தைரியம் திமுகவுக்கு இருக்கிறதா?
வரும் 13ஆம் தேதி முதல் திருச்சியில் தாவைக்க தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்தை தொடங்குவதாக தகவல். ஒரு நாளைக்கு 2 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டம். ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆசிரியர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்வோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக ஆசிரியர் சங்கங்களின் கருத்து கேட்பு கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் சொல்றேன், இதனால் எந்த பாதிப்பும் வராமல் உங்களை ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பதற்கு என்னென்ன வழிவகைகள்லாம் இருக்கின்றதோ அதை செய்து உங்களை பாதுகாப்போம் என்கின்ற அந்த உறுதியை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளை பறிமுதல் செய்ய போக்குவரத்து துறை உத்தரவு. தொடர் விடுமுறையை பயன்படுத்தி கட்டண முறைகேட்டில் ஈடுபடுவதை தடுக்க சிறப்பு குழுக்கள் அமைத்து ஆணை. வந்தே பாரத் ரயில்களில் கூடுதலாக பெட்டிகள் இணைக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. வரும் 11ஆம் தேதி முதல் மதுரை பெங்களூரு வந்தே பாரத் ரயிலில் கூடுதலாக 7 பெட்டிகள் சேர்ப்பு. மூளையை தாக்கும் அமீபா தொற்று குறித்து பதற்றப்பட வேண்டாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தல். தமிழகத்தில் பருவமழை கால நோய் தொற்றுகள் மட்டுமே உள்ளதாக விளக்கம். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபி இன்று கொண்டாட்டம். இஸ்லாமியர்களுக்கு முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்டோர் வாழ்த்து. கேரளாவில் ஓணம் கொண்டாட்டம் கோலாகலம். மின்னொளியில் ஜொலித்த அரசு அலுவலகங்கள், சாலையோர மரங்கள். தமிழகத்தின் பல்வேறு கல்லூரிகளில் கடைகட்டிய ஓணம் கொண்டாட்டம். அத்தப்பூ கோலமிட்டு சண்டை மேளம் இசைக்க மாவேலி மன்னனை வரவேற்ற மாணவிகள். வரும் 8ஆம் தேதி ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை. நீலகிரி, கோவை, தேனி மாவட்டங்களுக்கு 9ஆம் தேதி கனமழை எச்சரிக்கை. இமாச்சலில் பிஜ்லி மகாதேவ் மலைப்பகுதியில் பயங்கர நிலச்சரிவு. ஆலயத்திற்கு செல்லும் சாலைகள் முற்றிலும் துண்டிப்பு. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். ராஜஸ்தானின் அஜ்மீரில் கொட்டி தீர்த்த கனமழையால் அரசு மருத்துவமனைக்குள் புகுந்த வெள்ளம். பெருக்கெடுத்த மழை நீரில் வாகனங்கள் பழுதானதால் வாகன ஓட்டிகள் அவதி. அசாமில் மீண்டும் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக வெடித்த போராட்டங்கள். பாஸ்போர்ட், விசா தொடர்பாக மத்திய அரசு அளித்த புதிய விலக்குகளுக்கும் எதிர்ப்பு. பெங்களூரு அருகே இந்தியாவின் முதல் AI நகரம் அமைக்கப்படும். கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் அறிவிப்பு. கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் சுழற்பந்து வீச்சாளர் அமித் மிஸ்ரா. இந்திய அணிக்காக 22 டெஸ்ட், 36 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியவர்.